வணக்கம். என்னோட பேர் டாக்டர் ஜேகேஎஸ் பிரியா. நான் இங்கே ஈரோடு டாக்டர் அரவிந்த் ஐவிஎஃப் சென்டரில் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி ஓவரியன் ரிசர்வ் டெஸ்ட் அப்படின்றத பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓவரியன் ரிசர்வ் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய ASRM 2020 கைட்லைன்ஸ் படி அட் ப்ரெசண்ட் அந்த ஏஜில் நம்மளுடைய கருமுட்டைகளுடைய எண்ணிக்கை இதை எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா, ஆன்டிமுல்லேரியன் ஹார்மோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் டெஸ்ட்டும் ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்டர் அப்படின்றது ஒரு ஸ்கேன் கைடண்டாக நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஆன்டிமுல்லேரியன் ஹார்மோன்றது என்னென்னா, ஒரு கேட் கீப்பர் மாதிரி நம்ம மாதம் நம்மளுடைய உடம்புலேருந்து எத்தனை கருமுட்டைகள் உற்பத்தி ஆகணுன்றது ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஆன்டிமுல்லேரியன் ஹார்மோன் நார்மலாக 1.5லேருந்து 3.5 வரைக்கும் இருக்கிறது நார்மல். இன்கேஸ் லெஸ் தென் 1.2 1.5 அந்த மாதிரி குறைய என்ன ஆகும்னா, நம்மளுடைய கருமுட்டைகளுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட் அப்படின்றது என்னென்னா, நம்மளுடைய கருமுட்டைகள் சினைப்பைன்னு சொல்லுவோம். 2 ஓவரிஸில் இருக்கக்கூடிய குட்டியாக இருக்கக்கூடிய கருமுட்டைகள் 2லேருந்து 9 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய கருமுட்டைகள் எத்தனை இருக்குது அப்படின்றது தான் ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட். இன்கேஸ் ஒருத்தவங்க அட்வான்ஸ்ட் மெட்டர்னல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம், மோர் தென் 35 இயர்ஸ் இருக்கவங்க, சீக்கிரமாக மெனோபாஸ் அட்டைன் பண்ணுறவங்க, கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி இந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க, இல்லை ஓவரீஸில் ஏதாவது சில சிஸ்ட் ஆஸ்பிரேஷனு, சிஸ்டெக்டமி, இல்லை ஓவரியன் ட்ரில்லிங் இந்த மாதிரி சில ப்ரொசீஜர் பண்ணுறதுனால கருமுட்டைகளுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த கருமுட்டைகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கருமுட்டைகளுடைய எண்ணிக்கை நம்மளுடைய அட்வான்ஸ் ஏஜ் அதிகமாக குறையிறதுனால, அது ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு இந்த ஆன்டிமுல்லேரியன் ஹார்மோனும் ASC லெவலும் செக் பண்ணிக்கிறது அவசியம். முக்கியமாக வயசு அதிகமாகி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க, மோர் தென் 30 இயர்ஸ்க்கு மேலே மேரேஜ் பண்ணிக்கிறவங்க, இல்லை செகண்ட் ப்ரெக்னென்சி ரொம்ப டிலே பண்ணுறாங்க, 35 இயர்ஸ்க்கு மேலே டிலே பண்ணுறாங்க, இல்லை இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, இல்லை ஓவரியன் சர்ஜரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் முக்கியமாக இதை தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு தான் நம்மளுடைய பிற்காலத்தில் நமக்கு கரு கிடைக்குமா, நமக்கு குழந்தை கன்சீவ் ஆக முடியுமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.